ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பான வேதிக் அஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு உங்களது சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள். நாம் இப்பொழுது பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த பங்குனி மாத பலன்களானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது. உங்களது சொந்த ஜாதகத்திலிருந்தும் நடக்கின்ற தசாபுக்தியிலிருந்தும் இது வேறுபடலாம். மேஷராசிக்கு உண்டான பங்குனி மாத பலன்களை இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். மேஷராசிக்காரங்கள் எல்லாரும் இந்த மாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பண விஷயத்தில் ரொம்ப சிக்கனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் போய் அமருகின்றன. சூரியன், சுக்கிரன், புதன், ராகு போன்ற கிரகங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தொழிலில் சில நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு வேலையில் இருந்துட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த வேலைக்கு போகிற இடத்துல நமக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம். சில பேருக்கு வேலையே இல்லை அப்படிங்கக்கூடிய நிலைமை கூட உண்டாகும். சில பேருக்கு நம்மளுடைய பழப்புக்காக இந்த ஊரை விட்டு வெளி மாநிலங்களுக்கோ இல்லை வெளிநாடுக்கோ போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பமானது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண் சம்பந்தமான வியாதிகள் வரலாம். கண்ணில் நீர் வடிகிறது, கண்ணில் பார்த்திங்கன்னா வீக்கம் ஏற்படுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனைவிட்ட ரொம்ப அமைதியாக இருக்கணும். மனைவியாக இருந்தால் கணவனோடையும், கணவனாக இருந்தால் மனைவியோடையும். அந்த மேஷராசி அன்பர்கள் ரொம்ப அமைதியாக பேசணும், பொறுமையாக பேசணும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அவர்களுக்கு மனதை புண்படுத்தக்கூடியதாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்டையும் ரொம்ப அமைதியாக பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்பாவோட நிறையா சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரியவர்கள்ட்ட ரொம்ப அமைதியாக இருக்கணும். சரி, எல்லாமே இப்படி இருக்கே, நமக்கு எதுனேருந்து வரவு வரப்போகிறது, நமக்கு யார் ஒத்தாசை பண்ண போகிறா அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா, உங்களுடைய நண்பர்களாலையும் உங்களுடைய சகோதரர்களாலையும் இந்த மாதம் உங்களுக்கு உதவியானது கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுறது அப்படின்னா உங்கள் சகோதரர்களோ உங்கள் நண்பர்களோ உங்களுக்கு கொடுக்க முன் வருவார்கள். இந்த மாதம் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யக்கூடாது. புதிய முதலீடுகள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது. குழந்தை பிறக்க இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த மாதம் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தைகள் முக்கால்வாசி பார்த்தா சிசேரியனில் தான் பிறக்கும். ஏன்னா அந்த கிரகங்கள் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடியதுனால உங்களுக்கு சிசேரியனில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கர்ப்பம் சம்பந்தமான சில தோஷங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதம் யாரை ஆராதனை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, மகாலட்சுமியை வணங்குவது மிகவும் நல்லது. ஏன்னா நமக்கு இப்போது பணத்தினுடைய கஷ்டமானது இருக்க போகிறது. முதலீடுகளில் நமக்கு இடைஞ்சல் இருக்குது. லாபம் இல்லாத ஒரு நிலைமையாக இருக்குது. உடல்லையும் ஆரோக்கியங்களில் இடைஞ்சல் இருக்குது. இது எல்லாத்தையும் நமக்கு எல்லாத்துலேருந்தும் நம்மளை காப்பாற்ற போகிறது யார் அப்படின்னா மகாலட்சுமி தான். வெள்ளிக்கிழமைகளில் கார்த்தால 6 to 7 சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமி ஆலயத்துக்கு செல்ல வேண்டியது. அங்கே போய் சுவாமி அம்பாளை பிரதட்சணம் பண்ணுறது, அம்பாளுக்கு தீபங்களை போடுறது, அம்பாளுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமியின் மேல் தெரிந்த ஸ்தோத்திரங்களை சொல்வது, இதையெல்லாம் பண்ணிட்டு வந்தால் இந்த மாதமானது உங்களுக்கு இந்த கஷ்டங்கள்லேருந்து தாண்டி நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமையும். மேலும் இந்த மேஷராசியில் உள்ள மாணவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எக்ஸாம் வரக்கூடிய டைம் ஆகிடுது. அதனால் எக்ஸாமுக்கு நன்னா படிக்கணும், பரீட்சையை நன்னா எழுதணும், நல்ல மார்க் வாங்கணுங்கிற எண்ணம் எல்லா மாணவர்களுக்கும் இருக்கும். இப்போ மேஷராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, புதன் வித்யாகாரகன்னு சொல்லக்கூடிய புதன் 12இல் மறைஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல தீவிரமாக நம்ம படிக்கணும், நல்ல கவனமாக படிப்பானது இருக்கணும். ஏதோ நம்ம ஜாலியாக பொழுதுபோக்காக கொஞ்சமாக படித்தோம் அப்படின்னா
அது என்ன ஆகிடும் அப்படின்னா எக்ஸாம் டைமத்தில் போய் நமக்கு அதெல்லாம் மறந்து போயிடும். புதன் மறைஞ்சிட்டார் அப்படின்னாவே படிக்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும். ஆஹா ஓஹோ அப்படி படிக்கிறேன் இப்படி படிக்கிறேன்னு எல்லாம் நம்ம வீட்டில் படிப்போம். ஆனால் எக்ஸாம் ஹாலுக்கு போனோடனே பார்த்துங்க, கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே எல்லாமே புதுசாக பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு எண்ணமானது வந்துடும். அதனால் என்ன பண்ணணும், ரொம்ப தீவிரமாக படிக்கணும், ரொம்ப ஸ்ரத்தையாக நம்ம படிக்கணும். அப்படி படித்தாதான் நல்ல மார்க்கை நம்ம வாங்க முடியும். அதனால் மாணவர்கள் அனைவரும் ரொம்ப கவனமாக இருப்பது, ஸ்ரத்தையாக படிப்பது என்பது தேவையாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சரி இப்போ எல்லாமே ஒரே நஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணலாம், என்ன பண்ணினா நமக்கு வந்து இந்த மாதத்தை நகர்த்த முடியும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு இப்பொழுது என்ன வந்து கொண்டு வேலை செய்பவர்களாக இருந்தால் என்ன வருமானம் இருக்கோ அதே வருமானம், தொழில் செய்பவர்களாக இருந்தால் புதுசாக எதுவும் தொடங்காமல் இருக்கிற தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு பெரிய லாபங்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காமையும், புதிய பொருட்களை வாங்கி குமிக்காமலும், இருக்கிற பொருளை வியாபாரம் பண்ணி விற்றா போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதத்தை அப்படியே ஓட்டின்னு இருக்கிறது நல்லது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப தலைவிகள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்ப தலைவிகளுக்கு மற்றும் குடும்ப தலைவர்களுக்கு 2 பேருக்குமே சண்டை வரும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, இவங்களுக்கும் இந்த ரோகங்கள் நிறையா படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால் சம்பந்தமான ரோகங்கள் எல்லாமே குடும்ப தலைவிகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வயோதிகர்கள், வீட்டில் ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, 65 ஆயிடுத்து 70 ஆயிடுத்து அப்படிங்கிறவெல்லாம் ரொம்ப தன்னுடைய உடம்பை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாம் 12இல் அமர்ந்திருக்கிறதுனால அந்த வியாதிகள் ரொம்ப ஜாஸ்தியாகலாம், அடிக்கடி ஆஸ்பத்திரி போகக்கூடிய நிலைமை வரலாம், இல்லைன்னா ஒரு 15 நாளாவது நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வரக்கூடிய ஒரு தன்மையானது உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வயோதிகர்கள் அனைவரும் மருந்து சாப்பிட்றதையும் உங்களுடைய உடம்பை நன்னா பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமையிறது. மேலும் திருமண வயதில் உள்ளவர்கள், நம்ம இப்போ மேரேஜுக்கோசரம் பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு இப்போ மேரேஜ் கரெக்டாக சக்ஸஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால், ஒரு மாதத்திற்கு பிறகு முயற்சி செய்வது என்பது ரொம்ப நல்லது. அனைவரும் 12இல் இருப்பதால் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா சில பேருக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிடும். என்ன கடைசியில் ஏதாவது பொண்ணு வீட்லேயோ இல்லை பையன் வீட்லேயோ ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்து அது நின்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ வந்து திருமணத்துக்கு பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக நிதானமாக பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, ஏமாந்து போயிடலாம். ஒரு ஜாதகம் நமக்கு கொடுக்குறாங்க, இதில் அந்த படிச்சிருக்காங்க இதை படிச்சிருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உண்மையானதாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் உண்மை இல்லாத தன்மையை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திருமணம் சம்பந்தமான முடிவுகளை எடுப்பவர்கள் 1 மாத காலம் பொறுமையாக இருந்து மற்றும் நிதானமாக முயற்சித்து செய்வது என்பது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே மாணவர்களை பற்றி சொன்னோம், அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் என்ன அப்படின்னா, ராகுவோட சூரியன் ராகுவோட புதன் அப்படிங்கிற மாதிரியான சேர்க்கை இருக்கும்போது நம்மளுடைய முக்கியமான ஆவணங்கள்லாம் தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளே கூட அதை தெரியாமல் எங்கேயா வச்சுருவோம், அதை நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணணும், அவங்களுக்கு உண்டான அந்த பேப்பர்ஸ், முக்கியமான பேப்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். யாரிடமும் கொடுக்கக்கூடாது. இல்லை எடுத்துன்னு போகும்போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துன்னு போயிட்டு திருப்பி எடுத்துன்னு வரணும். இது மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். வணக்கம், இது ரிஷபராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத பலன்கள். இப்போது ரிஷபராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. எந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நம்ம புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய லாபத்தை நமக்கு கொடுக்கறதாக அமையணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதம் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, சந்திரனுக்கு 11ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் அமைந்திருக்கிறது. இப்போ ஒரு கிரகம் 11ஆம் இடத்துல நல்லா அமைஞ்சிட்டாலே நிச்சயமான ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருவார். இப்போது 4 பேர் வந்து 11ஆம் இடத்துல உட்கார்றாங்க.
அது மட்டும் இல்லாமல் இப்போது பல பேர் வெளிநாடுக்கு செல்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தடையாயிண்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அனைவருக்கும் இந்த மாதம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உள்ளது. அல்லது வெளி மாநிலத்திற்காவது நீங்கள் போவீர்கள், இந்த மாதம் அப்படி இருக்கிறது. அடுத்தது வேலையே இல்லாமல் இருக்கும், ரொம்ப நாளாச்சு வேலை மாறவே இல்லை, வேலையும் கிடைக்கவே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அந்த நிலைமை உள்ள ரிஷப் ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் முயற்சி செய்தால் நிச்சயமாக ஒரு சின்ன வேலையானது நமக்கு கிடச்சிடும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், ஆனால் இப்போ ஒரு பெரிய முயற்சி இருக்க, ஒரு 10,000 ரூபா, ஒரு 50,000 ரூபா, 60,000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறோம், அது கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு 30,000 20,000 கிடைக்கக்கூடிய ஒரு வேலையானது நமக்கு கிடச்சிடும். வேலை, ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ப்ரமோஷன், நான் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு அதுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவே இல்லை, ஆனால் பல பேருக்கு வந்து 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 தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு கொடுக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு சம்பள உயர்வு கொடுத்து அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவர்களுக்கும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் புதிய வாகனங்கள், நீங்கள் ஏதாவது புதுசாக காரு வாங்கணும், இல்லை ஸ்கூட்டர் வாங்கணும், இல்லை வேறு ஏதாவது வாகனங்கள் நீங்கள் புதுசாக வாங்கணும் அப்படின்னா இந்த மாதம் முயற்சி செய்தால் உங்களுக்கு வாகன பிராப்தி அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக, சில பேர் வந்து முழுக்க பணம் கொடுத்து வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், பல பேர் லோன் போட்டு வாங்கக்கூடியவராக இருப்பார்கள். அப்போ அந்த லோன் ப்ராசஸ்லாம் கரெக்டாக ஆகி கரெக்டாக நமக்கு அந்த வாகனமானது கையில் கிடைக்கணும், அதுக்கான ஒரு வழியானது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில் வெற்றியை இந்த மாதம் கொடுத்துவிடும். ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்க. அந்த செவ்வாய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியாமலேயே நமக்கு கோபமான வாக்கை கொடுத்து விடுவார். நம்ம பேசக்கூடிய சொற்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு ரொம்ப நம்ம கோபமாக சொன்ன மாதிரி ஒரு பதிலாக அமைந்துவிடும். நம்ம சொல்லும் போதே ரொம்ப நிதானமாக வாக்கை பேசணும். அப்படி பேசினாதான் அது நமக்கு நல்லதை கொடுக்கும். இல்லைன்னா கேட்குறவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, இவன் என்ன கொஞ்சம் நம்மளை மூஞ்சில் அடித்தாப்புல பேசுகிறான், இல்லை அவமானப்படுத்துகிறாப்புல பேசுகிறான், அது மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்கு வரும். அதனால் முதல்ல பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிறு வியாபாரங்கள் செய்கிறோம், ஒரு இப்போ காய்கறி கடை வச்சுருக்கோம், அப்போ பானிபூரி ஸ்டால் வச்சுருக்காங்க, ஒரு மாவு கடை வச்சுருக்காங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மளிகை, சின்ன அளவில் மளிகை வியாபாரம் பண்ணுறாங்க, துணி வியாபாரம் பண்ணுறாங்க, அது மாதிரி நிறையா சிறு தொழில்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி சிறு தொழில்களை புதுசாக ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இப்போ கிடைக்கும். பண்ணி கொண்டிருப்பவர்களுக்குமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் நல்ல வியாபாரம் ஆகும். நம்ம நினைக்கிறத விட 3 பங்கு வியாபாரம் இந்த மாதம் ஆறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல கிரகங்கள் உட்கார்ந்தாலும் புதன் சுமாராக இருக்கார். புதன் தான் வித்யாகாரகன், அவர் சுமாராக தான் இருக்கார். நீங்கள் ஆனால் நல்ல பொறுமையாக நிதானமாக ஸ்ரத்தையாக படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைத்துவிடும். நம்ம கொஞ்சம் சுமாராக தான் படிப்போம் அப்படின்னா பெரிய மதிப்பெண்கள் கிடைக்கிறதுங்கிறது பொதுவாகவே கஷ்டம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ரத்தையாக படித்தாலே போரும். உங்களுக்கு எந்த கொஸ்டின்லாம் தெரியுமோ அதே மாதிரி கொஸ்டின் அந்த கொஸ்டின் பேப்பரில் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னா அதுதான் கிரகங்களுடைய தன்மை. நீங்கள் போய் பார்ப்பீங்க, உங்களுக்கு இதை தெரியுமே அது தெரியுமே இது தெரியுமேன்னு தோணும், நீங்கள் எழுதி ஒரு நல்ல மார்க்கை நீங்கள் இந்த மாதம் வாங்கி விடுவீர்கள். எல்லா விதமான வெற்றிகளையும் நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்துள்ளது. உடல் உபாதை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் பெரிய வியாதிகள்லாம் இந்த மாதம் உங்களை அணுகாது, உடல் உபாதை எதுவும் இருக்காது. அதனால் தைரியமாக இந்த மாதத்தை நீங்கள் நகர்த்தலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புது முயற்சிகள் அனைத்தும் சரியாக நடக்கணும். எல்லாமே புதுசாக செய்யணும்னு நினைக்கிறோம்,
செய்யக்கூடிய நினைக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நடக்கணும். இந்த தடங்கள் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னாவே நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னா மகா கணபதி பிள்ளையாரை வழிபட்டால்தான் தடங்கள் அனைத்தும் நகர்ந்து போகும். இந்த ஒரு வெள்ளிக்கிழமைகள்லையோ அல்லது வியாழக்கிழமைகள்லையோ நீங்கள் கார்த்தால வேலை ஒரு 6 to 7 இல்லை சாயந்தர வேலை 6 to 7 இல்லை சதுர்த்தி ஒரே சதுர்த்தி வரப்போகிறது, அந்த சதுர்த்தியில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கணபதியை போய் வழிபட்டு அவருக்கு சூர தேங்காய் உடைக்கிறது, இல்லை அவர் மேலே தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லுவது என்ன, இல்லை ஏதாவது பாடல்களை பாடுவது, ஒன்றுமே வேண்டாம். அருகம்புல் பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு கடையில் வாங்கிட்டு போய் இந்த பிள்ளையாருக்கு அந்த அருகம்புல்லை சாத்துவது. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய தொழில்களாகட்டும், செய்யக்கூடிய வேலையாகட்டும், நமது படிப்பாகட்டும், வியாதிகளாகட்டும் எதுவுமே நம்மளை விட்டு நகர்ந்து போய் அதில் இருக்கக்கூடிய தடங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி இந்த மாதமானது சிறப்பானதாக அமையும். மிதுன ராசி அன்பர்களுடைய பங்குனி மாத பலன்களை பார்க்கிறோம். மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம், வேலை சம்பந்தமான விஷயம். எனக்கு ஒரு வேலையே கிடைக்கவே இல்லை, நான் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன், ஒரு இடத்துலையும் எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயம். இல்லை நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன், என்ன ரயில்வேல எழுதியிருக்கேன், பேங்க்கில் எழுதியிருக்கேன், போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக எழுதியிருக்கேன், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, இதிலெல்லாம் நான் எழுதியிருக்கேன், எதுலேயுமே எனக்கு கிளிக் ஆகவே இல்லை. அப்புறம் நான் ஒரு சின்ன வேலைக்கு கூட இது வரைக்கும் போனதே கிடையாது. நான் இல்லை புது வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், இப்போ தான் நான் படித்து முடிச்சிருக்கேன், படித்து முடித்தோடனே வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இது மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் நிச்சயமாக வேலையானது கிடைத்துவிடும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு 10th குவாலிஃபிகேஷன் இருக்குது, இல்லை 12th படிச்சிருக்கேன், இல்லை டிகிரி படிச்சிருக்கேன், அரசாங்க சம்பந்தமான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதக்கூடிய முயற்சியை நான் எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னா அவர்கள் அனைவருக்கும் அந்த முயற்சியானது வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவசியம் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் யார் யார் எழுதணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். இல்லை எனக்கு அது மாதிரி ஐடியாவே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை, உங்களுடைய படிப்பு தகுதிக்கு எந்த அரசாங்க வேலை சரியானதாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எக்ஸாம் எழுதினா உங்களுக்கு இந்த மாதம் அந்த பரீட்சையில் வெற்றியானது கிடைக்கக்கூடியதாக அமைகிறது. மற்றும் பார்த்திங்கன்னா இந்த வெற்றியினால் அரசாங்க வேலையானது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அடுத்தது ரொம்ப நாள் ஆச்சு வீடு வாங்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு சரியான இடம் கிடைக்கல, இல்லை ஒரு வீடு கிடைக்கல, நான் போய் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடுகளில் வாஸ்து சரியில்லை, இல்லை எனக்கு சின்னதாக இருக்குது, ஹால் சின்னதாக இருக்குது, இல்லை பெட்ரூம் சின்னதாக இருக்குது, அது மாதிரி நிறைய குறைபாடுகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் எனக்கு லோனே கிடைக்கல, எனக்கு லோன் ப்ராசஸ் தடைப்பட்டு போயிட்டே இருக்குது, இது மாதிரியான விஷயம். இல்லை எனக்கு முன்பணம் இல்லை, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா முன்பணம் இருந்ததுன்னா நான் போய் வீடு வாங்குவேன், அந்த முன்பணமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பை இந்த கிரகங்கள் வழங்குகின்றன. நீங்கள் வீடு சம்பந்தமாக என்ன விதமான முயற்சியை எடுத்தாலும் அந்த முயற்சியானது வெற்றியானதாக அமையும். முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வீடு உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும், நீங்கள் தேடக்கூடிய இடத்துல உங்களுக்கு வீடு கிடைக்கும். என்ன அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப சுலபமாக லோன் கிடைக்கும். இது மாதிரியான விஷயங்களோ அல்லது உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மாதம் நான் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு 4 பேர்கிட்ட சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்களோ நண்பர்களோ யாராவது உங்களுக்கு முன்பணம் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உள்ளது. அதே மாதிரி எனக்கு வீடு வேண்டாம், வெறும் இடம் தான் வேணும், என்ன நிலமாக வாங்க போகிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணாலும், இல்லை நிலம் சம்பந்தமாக நான் விவசாயம் பண்ணுறேன், நிறைய இந்த மாதம் எல்லாம் விளைஞ்சிருக்கு, விளையணும், அதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பூமி சம்பந்தமாக
இருக்கக்கூடிய லாபங்களையும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். நான் இல்லாட்டி வியாபாரம் பண்ணுறேன், நிலத்தை வச்சு நான் வியாபாரம் பண்ணிட்டுருக்கேன், பல பேருக்கு நான் வந்து அளந்து நிலத்தை வியாபாரமாக செய்கிறேன் அப்படின்னா கூட எனக்கு அந்த வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நம்ம நிறையா பிளாட்டை போட்டு நிறையா விற்கலாம். இந்த மாதம் முயற்சி பண்ணால் அந்த வெற்றியானது கிடைக்கிறது. அதே மாதிரி 10ஆம் இடத்தில் சூரியன் அமர்கிறார். சூரியன், ராகு இந்த கிரகங்கள், சுக்கிரன் உச்சம் பெற்று 10இல் அமர்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதம் நமக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னும், இல்லை சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னும் எதுவுமே நம்ம யோசனை பண்ணியே, இல்லாட்டி பதவி இடமாற்றம் கிடைக்கும் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வோ இல்லது இடமாற்றமோ அல்லது சம்பள உயர்வோ உங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுப விரயங்கள், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே வரலாம், இல்லாட்டி வீட்டில் ஏதாவது பூஜைகள் செய்யலாம். இப்போ ஒரு வீடு வாங்கிட்டோம், கிரகப்பிரவேசம் பண்ணுறோன்னாவே அது ஒரு செலவு, அது வந்து ஒரு சுப விரயம். வீட்டில் ஏதாவது பெண்கள் இருக்காங்க, அவங்க பெரியவர்களாக ஆகலாம், அல்லது பார்த்திங்க அப்படின்னா யாருக்காவது திருமண நிச்சயம் நடக்கலாம், அதுக்கு நீங்கள் செலவு பண்ணலாம். அது மாதிரியான சுப விரயங்களை நீங்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இப்போ வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா, வீடுங்கிறது ஒரு சுப விரயம்தான். இது நம்ம கடன் வாங்கி அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டோம்னா வீடு நம்மளோடதாக ஆயிடுறது, அது ஒரு சுப விரயம். அதனால் சுப விரயங்களை செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ரொம்ப கோபப்படக்கூடாது, ரொம்ப அமைதியாக பொறுமையாக நடந்துக்கணும். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கோபம் இல்லாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார், உங்களை ரொம்ப தேவையில்லாத முன்கோபத்தை கொண்டு வந்துடுவார். எதிராளி வந்து நமக்கு என்ன பண்ண போகிறான், ஒரு ஆள் நம்மள்ட்ட வந்து பேச போகிறான் அப்படின்னா அவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பதில் சொல்லணும். அதே மாதிரி ஒரு நிகழ்வு, ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படின்னா நீங்களே அந்த நிகழ்வு தவறானது அப்படின்னு முடிவு பண்ணி சண்டை போடக்கூடாது. என்ன, வீட்டு வாசலில் ஏதாவது பிரச்சனை நடக்கிறது அப்படின்னா நீங்களே அவசரப்பட்டு அந்த பிரச்சனைக்குள்ளே உள்ளே புகுந்து அவனை பிரித்து விட்றேன், நான் அதுக்கு நீதி சொல்கிறேன், இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ரொம்ப அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத முதல்ல மனசில் வாங்கிக்கணும். அது நமக்கு சம்பந்தமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த விஷயத்துக்குள்ளே போகணும். அதே மாதிரி பண்ணினா உங்களுக்கு இந்த முன்கோபத்தை குறைத்தால் இந்த மாதமானது அனைத்து வித நன்மைகளையும் செய்யக்கூடிய மாதமாக அமையிறது. சரி, இந்த மாதம் யாரை நம்ம பிரார்த்தனை பண்ணலாம், யாரை பூஜை செய்தால் இல்லை யாரை பிரார்த்தனை செய்தால் நமக்கு இந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருகன் சுப்பிரமணிய சுவாமியை நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏன்னா உங்களுக்கு சந்திரனுடைய ஸ்தானத்திலேயே செவ்வாயானவர் உட்கார்ந்துட்டுருக்கார். இவர் கோபத்தை உண்டு பண்ணுவார்னு சொன்னேன். அந்த கோபம் குறைய வேண்டும், போகின்ற காரியங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் அப்படின்னா முருகனை ஆராதனை செய்யலாம். ஒரு செவ்வாய்க்கிழமையில் அதே மாதிரி காலை 6 to 7 அந்த சமயங்களில் சுப்பிரமணிய சுவாமியை போய் தரிசனம் செய்வது, பிரதட்சிணம் செய்வது, தீபம் ஏற்றி வைப்பது, அவர் மேல் தெரிந்த ஸ்லோகங்களை சொல்வது, பாடல்களை பாடுவது போன்ற காரியங்களை செய்வது உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். கடகராசியினுடைய பங்குனி மாத பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த பங்குனி மாதமானது உங்களுக்கு இழந்த சொத்துக்களை மீட்டு தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அப்பாவினுடைய சொத்துக்களாக இருக்கலாம், நம்ம இல்லாட்டி நம்மளே சம்பாரித்து அதை நம்ம இழந்துட்டோம், இல்லை அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுது, அது மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். இல்லை எங்கள் அப்பா சம்பாரித்தது அது 4 பேர் பாகம் பிரிவினை இருக்குது, எனக்கு சரியான பாகத்தை கொடுக்காமல் இருக்காங்க, இது மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். இல்லை இது எல்லாமே கோர்ட்டு கேஸில் இருக்குது. இப்போது எல்லாத்துக்கும் கேஸ் போட்டுட்டாங்க, அந்த சொத்தெல்லாம் அந்த கேஸாக இருக்கலாம். இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த கேஸெல்லாம் இந்த மாதம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
உங்களுக்கு தந்தையிடமிருந்து வரக்கூடிய நியாயமான சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நீங்கள் சம்பாரித்து பிரச்சனையில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகி அதுவும் உங்களுக்கு இந்த மாதம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களை வந்து சேரும். இப்போ நான் நிறைய புது இடங்கள் வாங்கணும்னு நினைக்கிறேன், புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், புது வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான இல்லை புதிய பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஒரு டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜு வாங்கணும், என்ன இல்லாட்டி ஏதாவது ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும், இதெல்லாம் நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ அதற்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியானது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசியல் சம்பந்தமான தொடர்பு கிடைக்கும். சில அரசியல்வாதிகளுடைய தொடர்போ அல்லது அரசியல்லையே நான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கே நானே ஒரு அரசியல்வாதி தான், எனக்கு சரியான ஒரு வெற்றிகள் இல்லை நல்ல பதவிகள் எனக்கு கிடைக்கல, இல்லை எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு எந்த பொறுப்புமே கொடுக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் உங்களுக்கான பொறுப்பு கிடைக்கும், உங்களுக்கான பதவி கிடைக்கும். நீங்கள் ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி சினிமா துறையாக இருக்கட்டும், இப்பொழுது நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க, என்ன சின்ன நாடகங்களை நடத்துபவர்களாக இருக்கட்டும், சீரியல் ஆக்டர்ஸ் இருக்காங்க. இது மாதிரி அவர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல லாபத்தை இந்த மாதம் கொடுக்கும். நான் வாய்ப்பே கிடைக்கல, நான் பல வருஷங்களாக இதே துறையில் இருக்கேன், எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவர்களுக்கும் இந்த மாதம் வாய்ப்பு கிடைக்கும். இல்லை அவங்க ஒரு படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நான் கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அந்த படம் நன்னா ஓடுமா அப்படின்னா இந்த மாதம் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய படம் நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் மற்றும் நல்ல லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அது நடிகர்களாக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அடுத்தது, நான் துணி வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னா அவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு நமக்கு வியாபாரமானது நிறைய ஜாஸ்தியாகும், மக்கள் வரவு நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் துணி வியாபாரம் பண்ணுறவர்களும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்தது, நகை வியாபாரிகள். நான் இப்போ ஒரு ரத்தனங்களை விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய விலை ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தங்கத்தை வியாபாரம் பண்ணுறேன்னா தங்கத்தினுடைய விலையும் ஏறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் தங்கம் வியாபாரம் பண்ணுறவர்களாக இருக்கட்டும், ஆடை ஆபரணங்கள், சினிமா துறையில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேது 3ல் கேது அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் மற்றும் உங்களது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் உங்கள் தம்பிகிட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டெல்லாம் என்ன பேசணுமோ அளவான பேச்சுக்களை வச்சுக்கணும். அவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள்ட்ட கொண்டு போய் எந்த பணத்தையோ பொருளையோ இல்லை எந்த பொறுப்பையோ அவர்களிடம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்க, ஒரு வேலையை சொல்லி இந்த வேலையை செஞ்சுட்டு வாப்பா தம்பி அப்படின்னு அவன்கிட்ட சொன்னால் அந்த வேலையை அவன் சரியாக முடிக்க மாட்டான். அப்படி முடிக்காதனால என்ன ஆகிடும், கெட்ட பேர் உங்களை சேர்ந்ததாக ஆகிடும். இல்லை ஒரு பொருளை கொடுத்து பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னா அந்த பொருள் அவன் தொலைத்து விடுவான், இல்லை தொலைந்து போய்விடும். அதனால் நீங்கள் தம்பிகள்கிட்டையும், அதாவது உங்களுடைய சகோதரர்கள்ட்டையும் உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் மிகவும் நிதானமாக இருப்பது, அவர்களை நம்பி எந்த வேலையையும் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் தான் இன்னும் சனி இருக்கார், சனி இன்னும் நகரலை. அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து இடைஞ்சலை கொடுத்துட்டே தான் இருக்கார் இன்னும். அப்போ அவர் நகர வரைக்கும் உங்களுக்கு இந்த மாத கடைசியில் உங்களுக்கு நகர்வு இருக்குது.
அந்த நகரும் வரை உங்களுக்கு சில உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு தான் இருப்பார். அதனால் அவர் நகர்ந்த பிறகு அதில் முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைத்துவிடும். 12ல் போய் செவ்வாய் அமர்கிறார் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு 5 10 12ஆம் இடத்துல அமர்ந்துட்டான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த முன்னேற்றங்கள்லாம் இருந்துட்டே இருந்தாலும் சில இடத்துல பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த நண்பர்கள் மூலியமாகவோ அல்லது உங்களுடைய சகோதரர் மூலியமாகவோ நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது அதில் உங்களுக்கு நஷ்டமானதும் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் யார்கிட்ட கொண்டு போய் ஒரு பொறுப்பை கொடுக்குறோம், யார் இதை செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் யோசனை பண்ணணும். இப்போது நீங்கள் எந்த தேவதையை வணங்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் துர்க்கை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. ஏன் அப்படி துர்க்கையை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கூடையே தான் இருக்க போகிறாங்க. நம்ம முக்கியமாக முதல்ல சந்திக்கிறது நம்ம நண்பர்களும் சகோதரர்களும் தான். அவர்களுக்கு இந்த நஷ்டங்கள், அவர்களால் ஏற்படக்கூடிய இந்த நஷ்டங்கள் நகர்ந்து போக வேண்டும், நம்மளை சாரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துர்க்கையை வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அதே மாதிரி 6 to 7 சமயங்களில் ஆலயத்திற்கு சென்று துர்க்கையை வழிபாடு பண்ணலாம். துர்க்கையை பிரதட்சிணம் செய்வது, தீபம் ஏற்றுவது, துர்க்கைக்கு தெரிந்த ஸ்லோகங்களையோ அல்லது பாடல்களையோ பாடுவது, தியானம் செய்வது போன்றவை இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மையை செய்வதாக அமையும். சிம்மராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த சிம்மராசி அன்பர்கள் ஏற்கனவே உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடல்நிலை பாதிப்புங்கிறது ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம், இடுப்பு சம்பந்தமான மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம், சில பேருக்கு கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் வரலாம். அதாவது இந்த ஜாயிண்டில் எல்லாத்துலேயும் பெயின் வரலாம், கை தூக்க முடியாது, கால் இறக்க முடியாது, இது மாதிரியான கஷ்டங்கள், உட்கார முடியாமல் இருக்கிறது, எழுந்துக்க முடியாமல் இருக்கிறது, இதெல்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன வியாதி அப்படின்னு தெரியாது, ஆனால் இந்த வலிகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் எல்லா ஸ்கேன்லாம் எடுத்து பார்ப்பார், பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, அப்புறம் ஏன் உங்களுக்கு இந்த இடைஞ்சல் வந்திருக்கு அப்படின்னு கேட்பார். அது மாதிரி கண்டுபிடிக்க முடியாத ரோகங்கள் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப ஒரு சாமான் எடுக்கிறோம், வீட்டில் இருக்கோம், நம்ம பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், வீட்டில் இருந்துட்டுருக்கோம், ஏதாவது லேஃப்ட் மேலே ஏறி க்ளீன் பண்ணுறேன், இல்லை மொட்டை மாடியில் ஏறி க்ளீன் பண்ணுறேன், இல்லை டேங்கை க்ளீன் பண்ணுறேன், இல்லை மரத்தில் ஏறி ஏதாவது பண்ணுறேன், இது மாதிரி உயரமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏறி வேலை செய்பவர்கள், இப்பொழுது நம்ம புதுசாக வேலை செய்யணும்னு நினைக்கிறவர்கள் வீட்டில், இவங்க யாரும் அந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா மேலேந்து கீழே விழக்கூடிய ஒரு அம்சமானது இந்த மாதம் இருக்குது. கிரகங்கள்லாம் நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப ஒசரத்துக்கு இருந்தோம் அப்படின்னா ஒசரத்துலேருந்து கீழே தள்ளி விட்டுரும். அது மாதிரியான ஒரு அம்சம் இப்போ இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அங்கே ஏறி வேலை பார்க்குறேன், இங்கே ஏறி வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அது மாதிரி வேலை செய்பவர்கள், இப்போ பெயிண்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கயரை கட்டிண்டு அதில் தொங்கி தான் பெயிண்டெல்லாம் அடிப்பாங்க பில்டிங்லாம். அவங்க அது மாதிரி வேலை பார்ப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வேலை பார்க்கணும். அதே மாதிரி ஒரு இடம் இருக்குது, ஒரு பாத்ரூம் இருக்குது, குளிக்க போகக்கூடிய இடம், இது மாதிரி இடங்களில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வழுக்கி கூட விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் எப்படின்னா நம்மளை எப்படியானு கீழே தள்ளி விட்டுறணும் ஒன்று, இல்லை நமக்கு ஏதாவது அடிபட வச்சுடணும், அப்படி இல்லை புது விதமான வியாதிகள் எதையானு நமக்கு உண்டு பண்ணிடும், இல்லை வாகனம்தான் ஓட்டின்ட்டுருக்கேன், ஸ்கூட்டர் ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட், சின்ன லெவல்லையும் இருக்கலாம் பெரிய லெவல்லையும் இருக்கலாம், அது மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் இதை பண்ணணும். இப்படியான விஷயங்கள் தான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் அமைப்பு நமக்கு கொடுக்க இருக்கு. அதனால் வண்டி ஓட்டும் போதும் சரி, வீடு சம்பந்தமான வேலைகள் செய்யும் போதும் சரி, உயரமான இடத்துல ஏறக்கூடிய வேலைகள் செய்பவர்களும் சரி,
ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம செய்யாத ஒரு காரியம் இல்லை நம்ம பேசாத சில விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகிடும், நம்ம செஞ்சோம் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க, இல்லை நம்ம பேசினோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் அபவாதம் அப்படின்னு பேர். நான் பேசவே இல்லை, நான் செய்யவே இல்லை, ஆனால் அதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு பார்த்த மாதிரி இன்னொருத்தவன் வெளியில் சொல்லின்னு இருப்பான். இது மாதிரியான விஷயங்கள்லாமும் நமக்கு இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை எங்கே மதித்து கூப்பிட்றாங்களோ அந்த இடத்துக்கு மட்டுமே நம்ம போனால் போகிறோம். நான் எனக்கு அந்த ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், இல்லை இந்த சொந்தக்காரனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடல இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சவன் தான் போகிறேன், அது மாதிரியான விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அங்கெல்லாம் நமக்கு அவமானங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சாமான்கள் திருட்டு போவதோ அல்லது அலுவலகங்கள்லையோ இல்லை பர்சலேருந்தோ இது மாதிரி பொருட்கள்லாம் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நடந்து போயிட்டுருப்போம், பர்ஸில் பைசா வச்சுருப்போம், அது நம்ம தெரியாமல் கவனம் இல்லாமல் ஓப்பனில் இருக்கும், அது எங்கேயானு போகும்போது அந்த பைசா கீழே விழுந்துடும். இல்லைன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு இடத்துல பைசாவை வைக்கிறோம், இல்லை தங்கங்களை வைக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான சாமானை வைக்கிறோன்னு வச்சுருப்போம், அந்த வச்ச இடத்தையே நம்ம மறந்து போயிடுவோம். அதனால் அந்த பொருள் இழப்பு அல்லது பண இழப்பு அப்படிங்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப சுமூகமான ஒரு நிலையில் இருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா இருவருக்கும் சண்டை வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா எல்லாமே இதே மாதிரி இருக்கே அப்படின்னா எது நல்லதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல்ல 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார், 11இல் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இவர் என்ன பண்ணுவார், நமக்கு உத்தியோகத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறது, நம்ம ஒரு வேலைக்கு போயின்னு இருக்கலாம், இல்லை தொழில் பண்ணின்னு இருக்கலாம், இது மாதிரி 2 டிசைனில் எது பண்ணிட்டு நம்ம இருந்தாலும் நமக்கு அதில் எந்த இடைஞ்சலையும் கொடுக்க மாட்டார். நமக்கு வேலை நிரந்தரமாக இருந்துட்டு இருக்கும், இல்லை நம்ம பண்ணக்கூடிய தொழில் நிரந்தரமாக இருக்கும், அதில் தொழிலில் லாபங்களும் வரலாம், அதே மாதிரி வேலையில் ப்ரமோஷன் வரலாம், என்ன இல்லாட்டி எனக்கு சம்பள உயர்வு வரலாம், இடமாற்றம் வரலாம், இல்லை நல்ல பேர் புகழ் இதெல்லாம் நமக்கு வேலையில் வரலாம், இல்லை நமக்கு கீழே ஒரு 4 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி நமக்கு வரலாம். இதெல்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடைஞ்சல்களும் இந்த மாதமானது உங்களுக்கு இருக்குது. சரி, இந்த மாதம் நம்ம யாரை பிரார்த்தனை பண்ணலாம், இந்த மாதிரியான இடைஞ்சல்லேருந்து தாண்டி நம்மளை காப்பாற்றணும், இந்த காப்பாற்றக்கூடிய மாதிரியான ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கணும். அந்த வணங்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய சுவாமி தான். ஆஞ்சநேய சுவாமியை இந்த மாதம் நீங்கள் சனிக்கிழமைகளில் காலை 6லிருந்து 7 அல்லது மாலை 6லிருந்து 7 இந்த சமயங்களில், அதாவது இது நமக்கு உதய காலம் அப்படின்னு பேர், அதே மாதிரி சாயந்தரத்தில் அஸ்தமன காலம் அப்படின்னு இந்த 2 காலங்களுக்கு பேர். இந்த சமயங்களில் தான் நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள், புண்ணிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சமயமாக சொல்லியிருக்கார். அதனால தான் இந்த டயங்களில் நம்ம போய் ஆஞ்சநேய சுவாமியை பார்க்கணும். டெய்லி முடியும் அப்படின்னா என்னால் டெய்லி போய் ஆஞ்சநேய தரிசனத்தை பண்ணலாம். வாரம் சனிக்கிழமை, இந்த 4 சனிக்கிழமைகளில் நீங்கள் என்ன பண்ணலாம், வாரம் சனிக்கிழமையில் விளக்கு போடலாம், நெய் தீபம் போடலாம், ஒரு 11 பிரதட்சணம் சுவாமி ஆஞ்சநேய சுவாமியை பிரதட்சணம் பண்ணலாம், ஆஞ்சநேய காயத்ரி சொல்லலாம், ஆஞ்சநேய ஸ்லோகம் சொல்லலாம், ஆஞ்சநேய மந்திரங்களோ பாடல்களோ எதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லலாம். என்ன இது மாதிரியான செய்வது உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் கஷ்டத்தை எல்லாம் குறைத்து நல்லதை செய்யும். கன்னி ராசியினருடைய பங்குனி மாத பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த மாதம் கன்னியா ராசி மிகவும் சிறப்பான மாதமாக அமைந்திருக்கிறது. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துல போய் 4 கிரகங்கள், சூரியன், சுக்ரன், ராகு, புதன் 4 கிரகங்கள் 7ஆம் இடத்துல போய் உட்கார்றாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 7 என்பது கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். நமக்கு திருமணத்தை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் 7ஆம் இடம்.
இந்த 7ஆம் இடத்துல போய் 4 கிரகம் உட்காரும்போது 4 பேரும் எப்படியானு உங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவை பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, இந்த மாதம் கன்னியா ராசியில் இருப்பவர்கள் திருமணத்திற்கு முயற்சி செய்தால் ஆணாக இருந்தால் நிச்சயமாக பெண் கிடைத்துவிடும், பெண்ணாக இருந்தால் நிச்சயமாக நல்ல பையன் உங்களுக்கு கிடச்சிடுவான். அது மட்டும் இல்லை, அடுத்தது நான் இப்போ ஒரு திருமணம் எனக்கு ஆயிடுத்து, அந்த திருமண வாழ்க்கை எனக்கு சரியாக இல்லை, அப்போது நான் 2வது திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா அவர்களும் இந்த மாதம் முயற்சி செய்தீர்கள் என்றால் 2வது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டில் போய் சொல்லி சம்மதம் வாங்கி திருமணம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் வீட்டில் பேசினீங்க அப்படின்னா 80% சம்மதம் கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. காதல் திருமணம் பண்ணவர்களுக்கும் இந்த மாதம் திருமணம் நடக்கும். 2வது முறை திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கும் திருமண வாய்ப்பு உள்ளது. முதல் முறையாக தேடிக்கொண்டிருக்கேன், ரொம்ப நாளாக தேடின்னு நான் பொண்ணு இல்லை பையன் தேடுறேன், இல்லை என்னுடைய படிப்புக்கு தகுந்தாப்பில் கிடைக்கல, என்ன என்னுடைய ஒரு அழகுக்கு தகுந்தாப்பில் பையன் கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சரியாகி நமக்கு இந்த மாதம் நிச்சயமாக கன்னியா ராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, உங்கள் தந்தையினுடைய சொத்தோ இல்லை உங்களுக்கு மாமனார் இருக்கார், அந்த மாமனார் ஏதான ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கார், அந்த ப்ராப்பர்ட்டியோ உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் அப்பா வச்சு சேர்த்து வச்ச பணமானது கிடைக்கலாம், சொத்துன்னா ஒரு வீடு கிடைக்கலாம், இல்லை அவர் ஏதாவது எஃப்டி போட்டு வச்சுருக்கலாம் அந்த பணம் கிடைக்கலாம், இல்லை அவர் உபயோகப்படுத்திய நகைகள் ஏதாவது கிடைக்கலாம். என்ன இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு வேலை வேணும் அப்படின்னா, ரொம்ப நாளாக தேடின்னு இருக்கேன், சரியான வேலை அமையலை அப்படின்னா, எனது தந்தை என்ன வேலை செஞ்சாரோ அதே குலத்தொழில்னு சொல்லுவாங்க, அதே குலத்தொழிலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. நான் செஞ்சுட்டுருக்கிறதே குலத்தொழில் தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு நல்ல ஒரு ஆசாரியாக இருக்கிறேன், நான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா ஒரு நல்ல ஆசாரி, அவர் நிறைய நகைகளை செஞ்சார், நானும் அதே நகை தொழிலுக்கு வந்திருக்கேன். இல்லை ஒரு புரோகிதர் இருக்கார், அவருடைய பையனும் புரோகிதத்துக்கு வந்திருக்கான். அதே மாதிரி அவரவர்கள் குலத்தொழில் இருக்கும் இல்லையா, அந்த தொழிலை செய்ய மேற்கொள்ளும் கன்னியாராசி அன்பர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது இந்த மாதம் உங்களுக்கு அமையும். குலத்தொழில் தான் சிறந்ததாகவே உங்களுக்கு அமையும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு, உங்களுக்கு பதவி நிச்சயமாக 7இல் சூரியன் 7இல் புதன் சுக்கிரன் போய் உச்சம் பெறறான். அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன வேலை செஞ்சுருப்போம், ஆனால் அதுக்கான ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பெருமையோ பாராட்டோ நிறையா இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா எனக்கு பணி நிரந்தரமே ஆகலை, ரொம்ப நாளாக இருக்கேன் ஒரே இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படின்னா, அந்த பணி நிரந்தரமாவதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் வேறு இடத்துக்கு போகணும், நான் வேறு ஊரில் வேலை பார்க்குறேன், என் சொந்த ஊர்கிட்டையே இந்த கம்பெனி இருக்குது, இல்லை இந்த பேங்க் இருக்குது, இல்லை அங்கேயே நான் போய் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் முயற்சி செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் அந்த இடமாற்றமானது கிடைப்பதற்கு மிகவும் சிறந்த மாதமாக அமைகிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த மாதம் புதன் நீச்சனாக போனாலும் சுக்கிரன் உச்சம் பெறறார், சூரியன் இருக்கார், ராகு இருக்கார். அப்போ என்ன ஆறுது, உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் யாரை வணங்க வேண்டும் என்று பார்த்தா, உங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே சுக்கிரன் தான். சுக்கிரன் போய் பலமாக உட்கார்றார். உங்களுக்கு 2-9 கூடியவன் உங்களுடைய 7ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்கார். இந்த சுக்கிரனுடைய அமர்வு தான் உங்களுக்கு இவ்வளவு நன்மைகளையுமே செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே வெள்ளிக்கிழமைகளில்
காலை 6லிருந்து 7 மணி இந்த சமயங்களில் கோவிலில் சிவாலயங்களுக்கு போனீங்கன்னா நவக்கிரகம் இருக்கும். அந்த நவக்கிரகங்களில் சுக்கிரன் இருப்பேன். அந்த நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கார்த்தால போய் பிரதட்சிணம் சுக்கிரனை தரிசனம் பண்ணி பிரதட்சிணம் செய்ய வேண்டும். சுக்கிரனுக்கு நெய்யில் தீபமிட வேண்டும். சுக்கிரனை நமஸ்கரிக்க வேண்டும். சுக்கிரனுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லலாம். சுக்கிரனுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லலாம். சுக்கிரன் மேலே தெரிஞ்ச பாடல்களை பாடலாம். இதையெல்லாம் பண்ணிட்டு வந்தால் என்னாகும், இன்னும் இந்த விஷயங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுப பலன்கள் அதிகரிக்கும். வேறு இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுமங்கலிகளை கூப்பிடுறது. நிறையா திருமணமான பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அதில் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம். அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு வெள்ளிக்கிழமையில் அவங்களுக்கு ஒரு ரவிக்கை விட்டு வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், சந்தனம், புஷ்பம் இதெல்லாம் சாயந்தர வேலையில் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்கள் வச்சு கொடுக்கறது. அவங்களுக்கு வச்சு கொடுத்து அவங்களை பிரதட்சிணம் செய்து நமஸ்காரம் செய்து அவங்களுடைய ஆசியை பெறுதல். இது மாதிரி இந்த மாதம் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சுக்கிரனுடைய பலம் ஜாஸ்தியாகி இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அனைத்து நற்பலன்களும் எந்த தடையும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுடைய பங்குனி மாத பலன்களை பார்க்கவிருக்கிறோம். துலாம் ராசி அன்பர்கள், இந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் இது மாதிரி 4 கிரகங்கள் அந்த 6ஆம் இடம் ரோகஸ்தானத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க. இது மாதிரி ரோகஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் உட்கார்றதுனால உங்களுக்கு என்ன ஆறுது அப்படின்னா, நிறைய வியாதிகள் உண்டாகலாம். இருக்கக்கூடிய வியாதிகள் அதிகமாகலாம் உண்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது வேலை பார்க்குறோம் அப்படின்னா இந்த வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் வேலை பார்க்கலாம், இல்லை நம்ம ஒரு வண்டி துடைக்கலாம், இல்லை வீடு க்ளீன் பண்ணலாம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்மளை அறியாமலேயே நமக்கு நிறைய காயங்கள் படுறதுக்கு, வீட்டில் காய்கறி நறுக்கலாம், இது மாதிரியான விஷயங்களை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, நம்மளை அறியாமலேயே நமக்கு சிறு காயங்கள். அந்த காயம் எப்போ தெரியும் அப்படின்னா, எப்போ பட்டுதுன்னே நமக்கு முதல்ல தெரியாது. நம்ம ஒரு காயம் பட்டுடும், ஒரு நாள் ஆகும், 2வது நாள் பார்த்தா அந்த காயம் திடீர்னு எங்கேருந்தா நம்ம கண்ணில் படும். இது எப்போ பட்டுது நமக்கு அப்படின்னு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு நிறைய காயங்கள் உடலில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம நீர்நிலைகளில் குளிக்க போகிறோம், அப்படி இல்லை அப்படின்னா நீர் சார்ந்த வேலைகள் செய்கிறோம், இல்லை இப்போ பீச்சுக்கு போகிறோம், இல்லை ஆற்றுல போய் குளிக்க போகிறோம், குளத்துல குளிக்க போகிறோம், இல்லை அங்கே எங்கேயாவது க்ளீன் பண்ண போகிறோம், இல்லை பைப்படியில் நம்ம துணி துவைக்கிறோம், இது மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் இல்லையா. இந்த மாதிரியான சமயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்லப்போனால் இந்த மாதம் நீங்கள் பீச்சுக்கு போக வேண்டாம், எந்த காவேரிலேயோ ஆற்றுலையோ போய் குளிக்க வேண்டாம், குளங்கள்லேயோ ஸ்விம்மிங் பூலில் மோகொண்டு நீங்கள் குளிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அதில் உங்களுக்கு கஷ்டங்களை உண்டு பண்ணக்கூடிய நிகழ்வுகள் நடக்கலாம். அதனால் நீங்கள் நீர் சம்பந்தமான விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லை ஜாஸ்தியாகும். உங்களுடைய நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான், அவனே உங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறிடுவான், அவனே உங்களுடைய சண்டை போடுவான். இருக்கக்கூடிய ஏற்கனவே நமக்கு எனிமி இருப்பான், அவன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நமக்கு இடைஞ்சலை பண்ணுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் பிடிக்காதோ அவன் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. அவன் அப்படியே நம்மள்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் நாம் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களால பெரிய பிரச்சனைகள் நமக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், பெண்களாக இருந்த ஆண்கள், ஆண்களாக இருந்த பெண்கள், நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் மனைவி கிட்டையோ அக்கா தங்கைகள் கிட்டையோ நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப இல்லை அம்மா கிட்டையோ நீங்கள் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேச வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் மூலியமாக செய்யக்கூடிய செயல்களை பெரிதும் செய்யாமல் இருப்பது நல்லது. இவர்கள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து செய்யுன்னு சொல்லக்கூடாது.
இல்லை அவங்கள நமக்கு எதுவும் ஒத்தாசை பண்ண சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. என்ன இது மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அவர்களோடும் நமக்கு நிறையா மனக்கசப்பு சண்டைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உணவுனால் நமக்கு இடைஞ்சல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் முதல்ல எக்ஸ்பிரி ஆகாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி நல்ல சூடான உணவுகளை எடுத்துக்கணும். காலைல சமைச்சதை நைட்டு சாப்பிட்றது, இல்லை நேற்று ராத்திரி சமைச்சதை இப்போ சாப்பிட்றது, அது மாதிரி எங்கேயோ கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால உடனே பசிக்கிறதுன்னு கண்ட இடங்களில் வாங்கி சாப்பிட்றது, இது மாதிரியான விஷயங்களை பண்ணாமல் இருக்கணும். இப்படி இருந்தால் உங்களுக்கு அந்த தீமைகள் வராமல் இருக்கும். அது மாதிரி வாகனங்கள்லையும் ரொம்ப பொறுமையாக இருப்பது நல்லது. ஏன்னா வாகனம் ஓட்டும் போதும் உங்களுக்கு இடைஞ்சல் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, இதெல்லாம் இருக்குது, என்ன நல்ல பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு வர வேண்டிய மாசாந்திர சம்பளங்களில் எந்த பிரச்சனையும் கிடையாது. செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றமும் லாபமும் இருந்து கொண்டே இருக்கும். தொழிலில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. கையில் எனக்கு பைசா இருக்குமா அப்படின்னு கேட்டால் பைசா இருந்துகிட்டே இருக்கும். அதில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதுலெல்லாம் இருக்கணும், இது மாதிரியான வியாதிகள்லேருந்தும் காயங்கள்லேருந்தும் நீர்நிலைகள்லேருந்தும் எதிரிகள்டேருந்தும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லைன்னா ஆண்கள், இவங்க ஒருத்தர் ஆப்போசிட் ஜெண்டர், அவங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப அமைதியாக நகர்ந்து போவது என்பது ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த மாதம் நம்ம யாரை ஆராதனை செய்ய வேண்டும், எந்த தெய்வத்தை பார்த்தா இந்த பிரச்சனைகள்லேருந்தெல்லாம் நம்ம மீண்டு வரலாம் அப்படின்னா, நமக்கு முக்கியமான பிரச்சனையே இப்போ என்ன, வியாதிகள் தான். இந்த வியாதிகள்லேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா தன்வந்தரி மகாவிஷ்ணு அவரை தான் நம்ம வணங்கணும். கோவிலில் பெருமாள் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா தன்வந்தரி மகாவிஷ்ணுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கும். என்ன பெரிய பெரிய பெருமாள் கோவில்களுக்கு போனால் தன்வந்தரி மகாவிஷ்ணுக்கு சந்நிதி இருக்கும். அவரவர்கள் ஊரில் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு போய் தன்வந்தரி சன்னதி எங்கே இருக்கோ அங்கே போய் தன்வந்தரியை தரிசனம் செய்வது. அது மட்டும் இல்லாமல் தன்வந்தரிக்கு துளசி மாலையை அணிவிக்கலாம். துளசி மாலையை கொடுத்தேன்னா அந்த பட்டாச்சாரியார் அந்த துளசியை அவருக்கு சாத்தி அர்ச்சனை செய்து அந்த துளசியை உங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார். இந்த துளசியை வாங்கி தினைக்கும் நீங்கள் உண்டுண்டு வரலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இருக்கக்கூடிய வியாதி அதிகரிக்காமல் இருக்கும், புதியதாக வியாதிகள் உண்டாகாமல் இருக்கும். நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை இந்த தன்வந்தரி மகாவிஷ்ணுவானவர் நம்மளுக்கு காப்பாற்றி இந்த மாதத்தை சிறப்பானதாக அமைப்பார். விருச்சிக ராசி அன்பர்களின் பங்குனி மாத பலனை பார்க்கவிருக்கிறோம். இந்த பங்குனி மாதமானது உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமைந்துள்ளது. முதலில் பார்த்தீர்கள் என்றால் நம்ம குழந்தை பிராப்தம், குழந்தை ரொம்ப நாளாக எனக்கு குழந்தையே இல்லை, நான் நிறைய முயற்சிகளை செஞ்சுட்டே இருக்கேன், இல்லை இப்போ தான் எனக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் குழந்தை உண்டாகக்கூடிய மாதமாக இருக்குது. இல்லை நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னா மருத்துவ ரீதியாக நீங்கள் குழந்தை உண்டாகக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் குழந்தை உண்டாகும். அதில் ஏன்னா 5ஆம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், இந்த 4 கிரகங்களும் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படியாவது உங்களுக்கு சந்தான அபிவிருத்தியை அவர்கள் கொடுத்து விடுவார்கள். எப்படியானு உங்கள் குலம் தழைக்க வேண்டும், அடுத்த சந்ததி எப்படியானு உங்கள் வீட்டில் வந்தே ஆகணும். அதுக்கு இந்த 4 பேரும் சேர்ந்து முயற்சி செய்வார்கள். அப்போது நிச்சயமாக இந்த மாதம் கருத்தரிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார். சந்திரனுக்கு 7இல் குரு அமர்ந்திருக்கிறார்.
அப்போ வந்து திருமணத்திற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னாவே அவர் ஒரு வருஷமாக இருந்துகிட்டே தான் இருக்கார். இன்னும் அவர் ஒரு மாதம்தான் நமக்கு பின்னாடி இருக்க போகிறார். இவர் நகரக்கூடியவர் நிச்சயமாக உங்களுக்கு திருமணத்தை கொடுத்து விடுவார். நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போவே உங்களுக்கு திருமண வாய்ப்புகள்லாம் வந்துட்டே தான் இருக்கணும். நீங்கள் இதில் நிறையா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரிஜெக்ஷனுக்குள்ளேயே போகக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் சொந்தக்காரங்க முதல்ல யார் சொந்தங்கள்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய வீட்டில் பெண்கள் இருக்கிறார்களா, பெண்களாக இருந்தால் பசங்க இருக்கானா அப்படிங்கிறத முதல்ல தேடணும். ஏன்னா உங்களுக்கு பொருந்தக்கூடிய உங்களது கல்வி திறனுக்கு சரியாக இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ உங்கள் சொந்தக்காரங்கள்லேயே முதல்ல இருப்பாங்க. அதை நம்ம கவனம் இல்லாமையே இருந்திருப்போம். அதே மாதிரி மாமா வழி பெண்ணை மணப்பதோ இல்லது மாமா பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கோ நிறையா வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மாமாக்கே பொண்ணு இருக்கோம், நம்ம போய் கேட்காமலேயே இருப்போம். அவங்க நமக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், நேராக போய் கேட்கறது தான். அவங்க கொடுக்குறேன்னு சொன்னால் நம்ம திருமணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடுத்த பண்ண பார்க்குறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலை என்ன பண்ணோம், அவர்களுக்கு கொடுக்கலாமே என்ற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணும். அப்போது உங்கள் மாமாவின் வீட்டு வழியாகவோ அல்லது சொந்தக்காரர்கள் மூலியமாகவோ உங்களுக்கு இந்த திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இந்த மாதம் கைகூடுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, டிமாண்ட் வைக்கக்கூடாது. ஏன் அளவுக்கு அந்த பையன் படிச்சிருக்கணும், ஏன் அளவுக்கு இல்லை அந்த பொண்ணு படிச்சிருக்கணும் அப்படின்னோ, அல்லது நான் ரொம்ப அழகாக இருக்கேன், அந்த பையன் கொஞ்சம் அழகில் குறைச்சலாக இருக்கான், இல்லை அந்த பொண்ணு அழகாக இருக்கு இல்லை அப்படின்னோ, இல்லை எனக்கு நிறைய நான் பெரிய செல்வந்தராக இருக்கேன், அந்த பொண்ணுக்கு வீட்டில் ஒன்றுமே இல்லை, இல்லை அந்த பையன் வீட்டில் ஒன்றும் விஷயங்கள் இல்லை, பெரிய செல்வந்தனாக அந்த பையன் இல்லை அப்படிங்கக்கூடிய அந்த டிமாண்ட் ப்ளஸ் கம்பேரிசன் இதுக்குள்ளே நீங்கள் போகும்போது தான் என்ன ஆகுது, உங்களுக்கு சரியான அந்த பையனோ பொண்ணோ கிடைக்காமல் போகிறது. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த விஷயத்தில் நீங்கள் அந்த 3 விஷயத்தையுமே தள்ளி விட்டுடணும். முதல்ல ஒரு நல்ல பையன் கிடச்சிருக்கானா, ஒரு நல்ல சேலரியில் இருக்கானா, ஒரு நல்ல குடும்பமா, பரவாயில்ல சேலரி குறைச்சலாக இருக்கான், நான் நிறைய சம்பாதிக்கிறேனா, ஓகே. இல்லை அவன் கொஞ்சம் கலர் மட்டாக இருக்கான், நான் அண்ணா அழகாக இருக்கேன், மற்ற விஷயங்கள்லாம் ஓகேவாக இருக்கா, சரி. இல்லை என்கிட்ட நிறையா செல்வம் இருக்குது, அவங்க வீல்கிட்ட இல்லையா, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டும். இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு திருமணத்தை குருவானவர் செய்து வைப்பார். அதில் நீங்கள் எந்த கவலையுமே பட வேண்டாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதுவரை இருந்திருக்கக்கூடிய சில வியாதிகள்லாம் இருந்திருக்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல போய் உங்களுக்கு சனி அமர்ந்திருக்கார். அந்த அமர்ந்திருக்கக்கூடிய சனியானவர் என்ன பண்ணியிருப்பார், ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலாம், இல்லை கீழே விழுந்திருக்கலாம், ஏதாவது புதிய வியாதிகளை உண்டு பண்ணியிருக்கலாம், அந்த வியாதி தொடர்ந்துட்டே இருக்கலாம். அந்த வியாதிகள் எல்லாம் குறைந்து இந்த மாதத்திலிருந்து உங்களது உடலில் முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொஞ்சமாக அந்த வியாதியெல்லாம் குறையும். கொஞ்சமாக என்னாகும், உடல் முன்னேற ஆரம்பிக்கும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு இந்த 4ஆம் இடத்துல இருக்கும்போது பலவித சிரமங்களை இந்த சனி பகவான் கொடுத்திருக்கிறார். அந்த நிகழ்வெல்லாம் எப்போ குறையும்னா, இந்த பங்குனி மாதத்துலேருந்து அந்த நிகழ்வெல்லாம் குறைஞ்சி உடல் நல்ல முன்னேற்றம் பெற்று நல்ல ஆரோக்கியத்தை இந்த மாதம் பெறும். அதே மாதிரி மாணவர்களை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வருகின்ற பங்குனி மாதமானது நல்ல மதிப்பெண்களை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அவங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே நல்ல வெற்றியை இந்த மாதம் கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புதிய தொடர்புகள், புதிய லாபங்கள், அதாவது கூட்டு தொழில் பண்ணிட்டுருப்பீங்க, 4-5 பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுவீங்க. அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் நண்பர்கள் சேர்க்கையானது கிடைக்கும். அந்த தொழிலானது நன்றாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. புதிய வாய்ப்புகள் உங்களை சேரும். அதை நீங்கள் முயற்சி பண்ணும்போது
அதுலேயும் நீங்கள் நல்ல லாபத்தை அடையலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இந்த மாதம் தொழில் சம்பந்தமாக செய்யக்கூடிய அனைத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் புதுவிதமான வாய்ப்புகள் கிடைத்து தொழில் முன்னேற்றமானது நிச்சயமாக நடக்கும். நம்ம இந்த மாதம் யாரை பிரார்த்தனை செய்வது அப்படின்னா 2 விதம் நமக்கு இருக்குது. முதல்ல குழந்தை பாக்கியம், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திருமண முயற்சி, 3வது லாபம், நல்ல லாபமானது கிடைக்கணும், 4வது உடலில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். இந்த 4 விஷயங்களையும் நாம் யாரிடம் பிரார்த்தனை செய்வது என்றால் கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்வது. நம்ம பார்த்திங்கன்னா திருவல்லிக்கேணியில் பார்த்த சாரதி பெருமாள் இருக்கார், அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே தான். அதே மாதிரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஆலயங்களை சென்று தரிசனம் செய்யுங்கள். கிருஷ்ணருக்கு துளசியினால் அர்ச்சனை செய்யலாம், கிருஷ்ணருக்கு தீபம் ஏற்றலாம், கிருஷ்ணருக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் பாடல்களை பாடலாம். இவைகளை செய்தால் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த பங்குனி மாதமானது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல சிறந்த மாதமாக அமைந்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது. இத்தனை வருஷமாக நான் நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டே இருந்தேன் வீடு கட்டுறதுக்கு. என்னால் வீடு கட்ட முடியலை, ஒரு இடம் கூட என்னால் வாங்க முடியலை. அப்படி இல்லை, நான் ஒரு வீடை கட்ட ஆரம்பித்தேன், அந்த கட்டின வீடு பாதியிலேயே நிற்கிறது. இல்லை பூர்வீகத்தில் எனக்கு வீடு இருக்குது, கிராமத்தில் இருக்குது, அந்த வீட்டை கட்டணும்னு நினைக்கிறேன், அதுவும் நடக்கலை. அப்படி இல்லையா ஏதோ பிரச்சனைகள்னால வீடு இடிஞ்சிடுத்து, அந்த இடிஞ்ச வீட்டில் சரி பார்க்கணும், ஓட்டைகளை சரி பார்த்து அதை மேலே எழுப்பணும்னு நினைக்கிறேன், எதுவுமே நடக்கலை. அப்படின்னு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் வீடு கட்டக்கூடிய யோகம் சிறப்பானதாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய வேலையே கட்டடம் கட்டி கொடுக்கறது தான். இல்லை ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, பெரிய பெரிய நிறுவனங்களை உண்டு பண்ணுறது, இதுதான் என்னுடைய வேலை. நானே ஒரு கட்டட தொழிலாளி தான். அப்படின்னா எனக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் என்னை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் சாதாரண ஒரு வேலை தான் பார்க்குறேன், கட்டடம் கட்டுற இடத்துல ஒரு வேலை தான் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னா எனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் தனியாக ஒரு இடத்துல போய் ஒரு வீடை கட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையும். ஆக மொத்தத்தில் முதல்ல ஒன்று நம்ம இடம் வாங்கி வீடு கட்டி இதெல்லாம் பண்ணுவோம். அப்படி இல்லை நம்மளே அந்த தொழில் தான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, அடுத்தது பார்த்திங்கன்னா புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு. அது ஒரு காராக இருக்கலாம், இல்லை பைக்காக இருக்கலாம். அந்த மாதிரி புது வாகனங்களை நான் நினச்சிட்டு இருக்கேன். பல வருஷமாக ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நிறைய தடங்கல்கள் இருக்குது, நடக்கலை. அப்படின்னா இந்த மாதம் எப்படியான உங்களுக்கு ஒரு வாகனம் கிடைத்துவிடும். அது ஒரு சைக்கிளாக கூட இருக்கலாம், என்ன கார். அவங்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு, முயற்சிக்கு தகுந்தவாறு அந்த கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமான வாகன பிராப்தியை கொடுக்கும். இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு கார் கம்பெனியில் வேலை செய்கிறேன், இல்லை ஒரு கார் கம்பெனி வச்சுட்டுருக்கேன், இப்படி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், ஒரு புகழ் கிடைக்கும். அல்லது என்னுடைய இந்த கார் கம்பெனியினுடைய பெயர் பெரிதாக வளரும், எனக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இப்படியாக காரை வாங்கணும்னு நினைக்கிறதா இருந்தாலும் சரி, கார் கம்பெனி வச்சு நடத்தின்னு இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய மாதமாக இருக்குது. இப்போ அவங்களுடைய தம்பி இருக்கான், சொந்தக்காரன் பையன் இருக்கான், யாராவது ஒரு பையன் தெரிஞ்ச பையன் இருக்கான், அவன் என்ன பண்ணுவான், படிக்கிறதுக்கோசரம் நம்ம வீட்டில் உட்காந்துப்பான். ஒரு 4 மாதம் இங்கே படிக்கிறதுக்காக இருக்கேன், இல்லை இந்த டிகிரி படிக்கிறேன் ஒரு 6 மாதம், அதனால் நான் உங்கள் வீட்டில் இருந்து படிக்கிறேன் அப்படின்னு வருவான்.
அவனை வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நல்லா படிச்சுட்டான், டிகிரிலாம் முடிச்சுட்டான், வேலை தேடின்னு இருக்கான் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் நீங்கள் சிபாரிசு செய்தால் அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய அம்சமும் உங்களுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சவர் தான், நீ போய் கேட்டு முயற்சி பண்ணு, உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் போய் முயற்சி செஞ்சால் அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துவிடும். அது மட்டும் இல்லாமல் சின்ன லெவலில் இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது, இருந்தாலும் கீழ்நிலை போஸ்டிங் அப்படின்னு நிறையா இருக்குது. சின்ன 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 வேலைகள் அரசாங்கத்திலேயே நிறைய வேலைகள் இருக்குது. அந்த மாதிரி வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்கள் அனைவருக்கும் அந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அரசாங்கத்தில் வேண்டாம், நான் ஏதோ ஒரு வேலை தேடின்னு இருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன கடையில் எனக்கு வேலை கிடைச்சா போகிறோம், இல்லை ஒரு டைலர் ஷாப்பில் வேலை கிடைச்சா போகிறோம், இல்லை ஒரு ஹோட்டலில் வேலை கிடைச்சா போகிறோம். அது மாதிரி எனக்கு ஒன்றும் வேலையே இல்லை, ஏதாவது முயற்சி பண்ணி ஒரு வேலையை நான் தேட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கவங்க தகுதிக்கு தகுந்தாப்புல முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடச்சிடும். அதாவது அதில் ஊதியம் ஜாஸ்தியாக இருக்கலாம், குறைச்சலாக இருக்கலாம். வேலையே இல்லாமல் வீட்டில் இருக்கிறத விட ஏதான ஒரு வேலை கிடச்சி அந்த வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதுக்காக நம்ம தகுதிக்கு தகுந்தாப்பில் முயற்சி செஞ்சோம்னா நிச்சயமாக வேலை கிடச்சிடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யாத்திரைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இந்த மாதம் வரலாம். ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல போய் உங்களுக்கு கேதுவானவர் அமர்ந்திருக்கிறார். கேது ஞானகாரகர். அவன் என்ன பண்ணுவான், இந்த யாத்திரை கோவில் ஆலய தரிசனங்கள், நிறையா ஆலயங்களை பார்க்கறது, அப்படி இல்லை அப்படின்னா மகான்களுடைய சந்நிதிகளை போய் தரிசனம் பண்ணுறது, இல்லை மகான்களுடைய அனுகிரகங்கள் நமக்கு கிடைப்பது, அப்படி இல்லை அப்படின்னா பெரியவர்களுடைய ஆசி கிடைப்பது போன்ற நிகழ்வுகளை இந்த கேதுவானவர் பண்ணுவர். 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துலேயும் 4 கிரகங்கள் போய் உட்காருறது. அப்போ என்ன பண்ணாகணும், அவசியம் பிரயாணம் பண்ணியே ஆகணும். ஒரே இடத்துலையே நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு இல்லை, இந்த மாதம் பிரயாணம் செய்யக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது. அந்த பிரயாணம் எப்படியாக இருக்கும், முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரயாணம் யாத்திரையாக இருப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலுமே இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் இந்த விஷயத்தை நான் உனக்கு முடித்து தரேன், இல்லை நான் பண்ணி கொடுத்துட்றேன், இல்லை என்கிட்ட விட்டுடு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி வாக்கு கொடுத்தா அது உங்களுக்கு பெரிய இடைஞ்சலில் கொண்டு போய் விட்டுடும். இன்னொன்று, பெருசாக எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னால் முடியும், எல்லாத்தையும் நான் பார்த்துருவேன் அப்படின்னு பெருசாக வெளியில் ப்ராபகண்டா பண்ணி பெருசாக பேசிக்கக்கூடாது. அப்படியெல்லாம் பேசிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தகுதி இருக்கலாம், செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அதை முயற்சி செய்யும்போது என்ன ஆகிடும், உங்களுக்கு அது எல்லாமே முயற்சி அற்றதாக ஆகிடும், பலனற்றதாக ஆகிடும். அதனால் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பெருசாகவும் சொல்லக்கூடாது, நான் இதை செஞ்சு முடித்து கொடுத்துட்றேன்னு வாக்கு கொடுக்காமலும் இருப்பது நல்லது. சரி, இந்த மாதம் நான் யாரை நமஸ்காரம் பண்ணலாம், யாரை பூஜை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பெருமாளை பூஜை செய்வது மிகவும் நல்லது. உங்களுடைய கிராமத்திலோ ஊரிலோ நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கே பெருமாள் கோவில் இருக்கோ அங்கே போய் பெருமாளை தரிசனம் செய்யுங்கள். ஒரு சனிக்கிழமைகளில் அல்லது புதன்கிழமையில் பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி அந்த பிரசாதத்தை வாங்கிக்கோங்க. பாக்கி சமயங்களில் பிரதட்சிணம் செய்வது, ஸ்தோத்திர பாராயணங்கள், பாடல்களை பாடுவது, ஸ்லோகங்களை சொல்வது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வது இந்த மாதம் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மகர ராசி நேயர்களுடைய பங்குனி மாத பலன்களை பார்க்கவிருக்கிறோம். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு ஒரு 5 வருஷமாகவே ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையே போயிட்டே இருந்தது. பலவிதமான பிரச்சனைகள் உங்களை சேர்ந்து இருந்தது. அந்த பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் உங்களுக்கு ஒரு விடுப்பு வரப்போகிறது. முதலில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் ஆகிய 4 கிரகங்களின்
சேர்க்கை வருகிறது. அது மட்டுமல்லாமல் சனியினுடைய நகர்வு வரப்போகிறது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை சம்பந்தமாகவும் இருக்கலாம், தொழில் சம்பந்தமாகவும் இருக்கலாம், உத்தியோக சம்பந்தமாகவும் இருக்கலாம். இப்படி பலவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் சினிமா துறையில் இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு வரும். நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, சினிமாவில் இருக்கேன் அப்படின்னா, ஒரு கதை எழுதுவராக இருந்தால் உங்கள் கதை ஒருத்தர் படமாக பண்ணுறேன் அப்படிம்பார். நீங்கள் உடனே அவருக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இல்லை, வேண்டான்னு நினைக்கக்கூடாது. இல்லை என் கதையெல்லாம் எடுக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாது. ஆசிரியர்கள்ட்ட தனியாக எனக்கு இந்த கிளாஸ் எடுங்க, அந்த டியூஷன் எடுங்க அப்படிங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இல்லை இந்த இடங்கள்லேருந்து வேறு இடத்துக்கு உங்களை கூப்பிடுவாங்க, அந்த ஸ்கூலில் மாறலாம் அப்படிங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரத்துக்கு இருக்குது. மாணவர்களுக்கு நிறைய போட்டிகளுக்கான வாய்ப்புகள் வரும். பேச்சு போட்டி, பலவிதமான போட்டிகள்லாம் நிறைய ஸ்கூல்ஸில் நடத்துகிறாங்க. அதான வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும், முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற பங்குனி மாதம் அந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், சகோதரர், உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரி இது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம். உடலில் அவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், தசை சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது மூட்டு சம்பந்தமான பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சகோதர ஸ்தானங்களில் 4 கிரகங்கள் அமைந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சகோதரருக்கு அவர்கள் இடைஞ்சலை கொடுப்பார்கள். அப்போது சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல உறவு என்பது சில இடைஞ்சல்கள் உண்டாகும். அப்படி இல்லைன்னா சகோதரர்களுக்கு வியாதிகளை உண்டு பண்ணும். இல்லையா அப்படின்னா சகோதரர்களுக்கு ஏதாவது நஷ்டத்தை உண்டு பண்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சகோதரர்கிட்டேருந்து நகர்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் அந்த நஷ்டங்களும் அந்த வியாதிகளும் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு புதிய நண்பர்களின் சேர்க்கை நிறைய வரும். புது புது ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்ப்பாங்க, புது மக்கள் உங்களை சந்திப்பாங்க. இதனால் என்ன ஆகுது, அவங்களால உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. நீங்கள் எப்படியான ஏதான ஒரு தொழிலை தொடங்க வேண்டும், ஒரு வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டும், புதிய விஷயங்களை செய்வதில் ஆர்வத்தை காட்ட வேண்டும். இப்படி ஏதான ஒரு முயற்சி பிரயத்தனத்தை செஞ்சுட்டே இருந்தால் உங்களுடைய அனைத்து முயற்சியுமே வெற்றியை அடையும். இன்னொரு விஷயம், ஆன்மீக சம்பந்தத்தில் இருக்கும். நம்ம ஆன்மீகவாதியாக இருக்கிறோம், கோவில்களில் பூஜை செய்யலாம், ஆன்மீக பிரச்சாரங்கள் செய்யலாம். அது மாதிரி ஆன்மீக சம்பந்தமாக ஒரு கடை போட்டிருக்கலாம். வாசலில் பார்த்திங்கன்னா பூக்கடை போட்டிருக்கலாம், தேங்காய் கடை போட்டிருக்கலாம், நாட்டு மருந்து கடை, மூலிகை சாமான்களை விற்கலாம். இது மாதிரியான தொழில்களை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முதல்ல குடும்பம் சம்பந்தமாக வரும்போது 2ஆம் இடத்துல சனி இருக்கார். உங்களது மனைவியிடம் நீங்கள் அமைதியாகவே இருப்பது நல்லது. அனாவசியமான பேச்சே பேசக்கூடாது. அவங்க எதை சொன்னாலும் சரின்னு கேட்டுட்டு போனால் உங்களுக்கு இந்த மாதம் எந்த பிரச்சனையும் வராது. இல்லை நான் ஏதாவது ஆர்குமெண்ட் பண்ணுவேன்னு ஆரம்பித்தா அது பெரிய சண்டையில் தான் முடியும். ஏன்னா சனி நகர போகிறார். நகர வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார், அவரால் முடிஞ்சது என்ன நல்லது உண்டோ அதை கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பார். அப்போது இப்போதைக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து நகர போகிறார். நம்ம அமைதியாகவே இருந்தோன்னா அந்த நகர்வுங்கிறது நமக்கு இடைஞ்சல் இல்லாதாக இருக்கும். நம்ம ஏதான தேவையில்லாமல் சண்டைகளை போடுறோம், பிரச்சனைகளை பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பித்தா அது நமக்கு பெரிய இடைஞ்சலை கொடுத்துவிடும். ஒன்று. இன்னொன்று, மனைவியினுடைய உடல்நிலையிலையும் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். அதனால் அவங்கள நீங்கள் கேர் பண்ணிக்கங்க. நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம்
நீங்கள் ஒன்றும் பதில் பேசாமல் இருக்கலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னா, வேலை முயற்சி இன்னொரு விஷயமா யார் முயற்சி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இடத்துலையே இருக்கக்கூடாது. பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே போகிறதுன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள். நம்ம வந்து போஸ்டலில் ட்ரை பண்ணலாம். போஸ்ட் மாஸ்டர் இருப்பார், இங்கேருந்து அங்கே கொண்டு போய் தபால் கொடுப்பார், அடுத்த இடத்துக்கு போவார், அடுத்த இடத்துக்கு போவார், அது மாதிரி பண்ணுவார். கொரியரில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொடுத்துட்டு ஒவ்வொரு இடமாக கொடுத்து கொண்டே வருவார். மெடிக்கல் ரெப்பெல்லாம் இருப்பாங்க. அவர் ஒரு டாக்டரை பார்க்கணும், அடுத்த டாக்டரை பார்க்கணும், அடுத்த டாக்டரை பார்க்கணும். இப்படி அடுத்த இடங்களுக்கு நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய வேலைகள் இதெல்லாம் இருக்கோ அந்த வேலைகள் செய்பவர்களுக்கு முதல்ல நல்ல லாபத்தை இந்த மாதம் கொடுக்கும். அதே மாதிரி அதே விதமான வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்கள் அனைவருக்கும் அந்த வேலையானது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் எதை செய்யக்கூடாது அப்படின்னா, அனாவசியமாக பொய் சொல்லக்கூடாது. எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அங்கே அப்படி நடந்தது, இங்கே இப்படி நடந்தது, இப்படியான பொய்யெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம சொன்னது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஆகி நமக்கு பெரிய அவமானம் வந்துடும். அதனால் அடுத்தவங்களை பற்றி பேசாமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. தேவையில்லாத விஷயங்கள், ஏன்னா இந்த மகர ராசி அன்பர்களே எப்படி அப்படின்னா, உங்களுக்கு நிறைய கற்பனைகள் அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை அவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அதுக்கு கண் மூக்கு காதெல்லாம் வச்சு அதை ஒரு பெரிய விஷயமாக அடுத்தவர்கள்ட்ட சொல்லுவாங்க. அதனால் இந்த கற்பனா சக்தியினால் கற்பனையினாவே பொய் தான். அப்போ என்ன ஆகிடுது, தேவையில்லாத பொய்யை சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஆகிடும். அதனால் பொய் சொன்னால் நமக்கு இந்த மாதம் அவமானம் வந்து சேரும். அதனால் பொய் சொல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. சரி, இந்த மாதம் நம்ம யாரை வணங்க வேண்டும், யாரை நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவானை வணங்குவது ரொம்ப நல்லது. அவர் இன்னும் நகராமல் இருக்கிற வரைக்கும் அவரை வணங்கி அவருக்கு ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து அல்லது ஸ்லோகங்களை படித்து அவருக்கு நல்லெண்ணெயில் தீபம் போட்டு சனிக்கிழமைகளில் தரிசனம் செய்து பிரதட்சிணம் செய்து நமஸ்காரம் செய்து போன்ற காரியங்களை செய்வது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்களை குறைத்து நல்லதை செய்யும். கும்பராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதமானது உங்களுக்கு பழைய கடன்களை அடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கடன்கள் நம்ம அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். அந்த கடன்கள் அடைய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம். யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க, ஏதாவது ஒரு வழியில் அந்த கடன் நமக்கு அடையும், அல்லது நல்ல பண வரவை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும். நிறைய பணம் வரும் எப்படியான்னு. ஏன்னா குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 4 கிரகங்கள் உட்காந்துருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, கொஞ்சமாக நம்ம கணிசமான ஒரு தொழில் பண்ணிட்டுருப்போம். அந்த சின்ன தொழிலானது திடீர்னு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இந்த மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்களை கொடுக்கும். நம்ம வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் சீக்கிரம் விற்று போகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நல்ல பண வரவானது கிடச்சிடும். அதனால் இந்த கடன்கள்லாம் அடையக்கூடிய வாய்ப்பை அது ஏற்படுத்திடுது. அதே மாதிரி நல்ல தொழில் முன்னேற்றம் இந்த மாதம் இருந்துகிட்டே இருக்கும். அதை பற்றி பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்பஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்காருது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தவனுக்கு ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுக்கணும் அப்படிங்கக்கூடியது அதோடைய பலன். அப்போ என்ன ஆகும், குடும்பம்னு ஒன்று அமையணுன்னாவே அவனுக்கு திருமணம் நடக்கணும். திருமணம் நடந்தால் தான் குடும்பம் அமையும். அப்போது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்குது. எப்படியான முயற்சி செய்தால் உங்களுக்கு ஆணாக இருந்தால் பெண்ணோ, பெண்ணாக இருந்தால் ஆண், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை அவர் கொடுத்து விடுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தை பேரு. ஏன்னா குழந்தை பேரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேருக்கு இந்த மாதம் என்ன ஆகலாம் அப்படின்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்குது, சுபகிரகங்களின் பார்வை இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கர்ப்பம் உண்டாகி கலைந்து போதல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ முறையில்
கர்ப்பம் தரிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சம்பந்தமில்லாத இடத்துல அந்த கர்ப்பம் உண்டாகும். அதாவது இந்த டியூப்லேயே கர்ப்பம் உண்டாயிடுத்தும்பாங்க, இல்லை இருக்கக்கூடிய கர்ப்பத்தில் குரோத் இல்லை, குழந்தைக்கு பெரிய குரோத் இல்லை அப்படிம்பாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நாட்கள் தள்ளி போகும், கிட்ட போய் நம்ம செக் பண்ணால் ஆனால் அந்த கர்ப்பமானது இருக்காது. அதனால் குழந்தை பேர் உண்டாவதிலோ இல்லது கர்ப்பவதியாக இருக்காங்க, நான் ஏற்கனவே கர்ப்பந்தான் அப்படின்னா அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை அதில் ஏதாவது இடைஞ்சல்களோ இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கர்ப்பமாக ஏற்கனவே இருக்கிறவங்க ஒழுங்கான மருந்துகளை சாப்பிடணும், டாக்டர் சொல்லி கொடுத்த அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், கண்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படிலாம் சாப்பிட்டா என்னாகும், அதெல்லாம் அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணும். அதனால் கர்ப்பமாக இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, குடும்பஸ்தானத்தில் கிரகங்கள் சேர்க்கை வரும்போது தனம் பைசா நிறையா வரணும். அந்த பைசா எப்படி வரும் அப்படின்னா, குடும்பம்னா நீங்கள் ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்தால் குடும்பம் கிடையாது. இப்போ நீங்களும் மனைவியும் சேர்ந்தால் தான் அது குடும்பம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மனைவி வழி செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒன்று உங்களுடைய வீட்டிலிருந்து அவங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வரலாம். அவங்களுக்கு ஏதாவது வீடு இருக்கலாம், அவங்க பேரில் அவங்க அப்பா அம்மா அந்த வீட்டை கொண்டு வந்து கொடுக்கலாம், ஏதாவது நகைகள் இருக்கலாம், ஏதாவது பணம் வர வேண்டியது இருக்கலாம், அந்த பணங்கள் எல்லாம் கொடுக்கலாம். அப்படி இல்லையா அப்படின்னா உங்கள் மனைவி வேலைக்கு போகலாம். வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் என்ன, அப்போது முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அமைகிறது. அப்போ மனைவி வேலைக்கு போய் மாதம் மாதம் நம்மளுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தாலுமே அதுவுமே மனைவி வழி செல்வமாக தான் அமைகிறது. அப்போ ரெண்டு பேருக்குமே, கணவனாகட்டும் மனைவியாகட்டும், ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க இந்த மாதம் ஒத்தாசை செய்கிறது. அது மட்டும் இல்லை அப்படின்னா, அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு நெருப்பினுடைய சம்பந்தம் அங்கே இருக்கணும், இரும்பினுடைய சம்பந்தம் அங்கே இருக்கணும். முதல்ல பார்த்திங்கன்னா சமையல் தொழில், சமையல் கேட்ரிங் வச்சுருக்காங்க, ஹோட்டல் வச்சுருக்காங்க, மெஸ் வச்சுருக்காங்க, சின்ன சின்ன கடைகள்லாமும் இப்போது வந்துடுது. இந்த இடங்களில் எல்லாத்திற்கும் நெருப்பினுடைய சம்பந்தம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாத்திரங்கள் அதில் இரும்பினுடைய சம்பந்தம் வந்துடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அயன் பண்ணுறவர் இருக்கார், அவர் பார்த்திங்கன்னா கையில் இரும்பு சம்பந்தமும் நெருப்பு சம்பந்தமும் வச்சுருக்கார். நிலக்கரி சுரங்கங்களில் வேலை பார்க்குறாங்க, இரும்பு அடிக்கிறாங்க, இரும்பு சம்பந்தமான பொருட்களை உண்டு பண்ணுறாங்க. இது மாதிரியான வேலைகள் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல லாபத்தை இந்த மாதம் கொடுக்கும். இவங்க ஒரு சின்ன லெவலில் பண்ணிட்டு இருந்தாலே போரும், அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். நிறைய ஆர்டர்ஸ் நிறையா வரலாம், சமையல் செய்பவர்களுக்கு நிறைய ஆர்டர் வரலாம், கேட்ரிங் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆர்டர்கள் வரலாம், அதில் பெரிய லாபங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். இரும்பு சம்பந்தமான வேலை செய்பவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் நிறைய புதிய புதிய வேலைகளை அவர் செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இஸ்திரி போடுறார் அப்படின்னா அவருக்கு நிறைய துணி வரும், அவர் நிறையா இந்த மாதம் கடின உழைப்பு செஞ்சு நல்ல லாபத்தை அடைய வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சொந்தங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது. ஒரு சொந்தம் அப்படின்னா திருமணம் வந்துட்டோம் அப்படின்னா, திருமணம் வந்துடுதுன்னா எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க. குழந்தைகளுக்கு இடைஞ்சல் இல்லை, குழந்தைக்கு நல்ல பேர் வருதுனாலும் அப்போ அனைத்து சொந்தங்களும் வருவாங்க. இப்போ சொந்தங்கள் நிறையாக இந்த மாதம் உங்கள் வீட்டுக்கு வர்றதோ அல்லது உங்களுக்கு ஒத்தாசை நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் பணவரவை பற்றியோ லாபத்தை பற்றியோ இந்த மாதம் கவலைப்பட வேண்டாம், அதில் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. பழைய கடன்கள் அனைத்தும் அடையும். இந்த மாதம் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டிய தெய்வம் எது என்றால் பார்வதி தேவி, அம்பாளை தான் இந்த மாதம் நீங்கள் பார்க்கணும். சிவாலயத்தில் பார்த்திங்கன்னா அம்பாளுக்குன்னு தனி சன்னதி இருக்குது. இந்த மாதம் எல்லாமே ஒரு நல்லது தான், உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் அப்படின்னு பெருசாக இந்த மாதம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், குழந்தை சம்பந்தமான ஒரு இடைஞ்சல் தான் இருக்கே தவிர பாக்கி எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். இந்த நல்ல விஷயங்கள் அனைத்தையும் அளித்த அந்த தேவியை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், தேவியை தரிசனம் செய்ய வேண்டும். புஷ்ப மாலைகளையோ புஷ்பங்களையோ வாங்கி கொண்டு அம்பாள் சன்னதிக்கு சென்று
அவர்களுக்கு அதை சமர்ப்பணம் செய்து தேவியை பிரார்த்தனை செய்தால் இந்த மாதம் இதைவிட மிகவும் நன்றாக அமையும். மீனராசி அன்பர்களுடைய பங்குனி மாத பலன்களை பார்க்கவிருக்கிறோம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. இந்த மீன ராசியில் 4 கிரகங்கள் உட்கார்றாங்க. சூரியன், புதன், சுக்கிரன் ப்ளஸ் ராகு, 4 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த 4 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுடைய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தை இந்த 4 பேரும் பார்க்குறாங்க. இந்த 4 பேரினுடைய பார்வையும் 7இல் இருக்கிறது. அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, ஒரு கிரகம் 7ஆம் இடத்தை பார்த்து அந்த கிரகம் சுபகிரகமாக இருந்தால் அவனுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும். இப்போது 4 கிரகம் பார்க்குறது, சூரியன் பார்க்குறார், அடுத்தது சுக்கிரன் 2ஆம் இடத்தை உங்களுக்கு, அதாவது சந்திரன்ட சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார், ராகு பார்க்குறார், புதன் பார்க்குறார், 7க்குடையவனே 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது நிச்சயமாக திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வேறு விஷயம். முயற்சி செய்ய வேண்டும். நம்ம பிரயத்தனப்பட்டு 4 பேர்கிட்ட சொல்லி 2-3 பேரை பார்த்து இதெல்லாம் செஞ்சால் நமக்கு நிச்சயமாக திருமணமானது நடக்கும். இந்த திருமணத்தில் என்ன விஷயம் அப்படின்னா, ரொம்ப எதிர்பார்ப்புகளை நம்ம வச்சுக்கக்கூடாது. எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தால் அது சரியானதாக அமையாது. ஏன் அப்படின்னா, இந்த 4 கிரகங்கள் பார்க்கும்போது 4 விதமான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு செல்வத்திலேயோ அல்லது கல்வியிலேயோ அல்லது அழகிலேயோ இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த வரக்கூடிய பொண்ணோ இல்லை அந்த பையனோ, நம்ம கல்யாணம் பண்ணிக்க நினைக்கக்கூடிய அந்த பையனோ குறைச்சலாக தான் இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுட்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக திருமணமானது இந்த மாதம் நிகழும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பேரு, குழந்தை பல பேருக்கு குழந்தையை உண்டு பண்ணக்கூடிய மாதமாக இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துக்குரியவன் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசியிலேயே இருக்கார். அப்போ என்ன ஆறுது, நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும், பல பேருக்கு குழந்தை உண்டாகும். அடுத்தது, நம்ம ஒரு வீடு வச்சுருக்கோம், வீட்டில் நிறையா பழுது பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். வீட்டை சரியாக இல்லாமல் இருக்கிற வீட்டை இடித்து கட்டுவோம், அல்லது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் சரி பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு வாகனங்கள்லையும் நிறையா பழுது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், வாகனத்தை பழுது பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதம் இருக்குது. சில பேருக்கு வாகன மாற்றமும் இந்த மாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வேலை நிரந்தரம் இல்லாமல் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக வேலை நிரந்தரமாக ஆயிடும். அது மட்டும் இல்லை, லாபம், தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் கணிசமான ப்ளஸ் நியாயமான லாபம் கிடைக்கும். ரொம்ப அதிகமான லாபம் ஒரேடியாக கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ₹1 போட்டால் ஒரு ₹2 கிடைக்கும். ₹1 போட்டு ₹10 கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நியாயமான லாபம் என்னவோ அந்த லாபமானது நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும். அதே மாதிரி பாக்யஸ்தானத்தை குருவினுடைய பார்வை இருக்குது. சில பேருக்கு சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது நல்ல நிகழ்வுகள் நடத்துவதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் நகர்ந்து சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும். சொத்துக்களை வாங்கக்கூடிய அல்லது சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து அந்த சொத்துக்கள் உங்களை சேரும். சரி, இப்போ சில இடைஞ்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, குடும்பங்களில் 4 கிரகம் குடும்பஸ்தானத்தில், அதாவது ராசியில் 4 கிரகம் அமைந்தாலும் அவர்களுடன் ராகுவினுடைய சேர்க்கையும் இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சொந்தங்களுக்குள்ள சண்டைகள் வரலாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோடையே நமக்கு சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம்
உடலில் நிறைய சூடு உஷ்ண சம்பந்தமான ரோகங்கள் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் ராகுவினுடைய சேர்க்கை இருப்பதனால உடல் அதிகமான உஷ்ணத்தை அடையும். அப்போது உஷ்ண சம்பந்தமான ரோகங்கள் நிறைய வரும். சூரியனுடைய ராகு சேருவதால் தந்தையுடன் நிறைய சண்டைகள் வரலாம். அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் எதிர்ப்பதம் பேசுகிறாப்புல இருக்கும், இல்லை நம்ம சொல்கிறத அவர் ஒத்துக்க மாட்டார். அப்போது தந்தையினுடைய ஒரு மனக்கசப்பு நமக்கு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் 12ஆம் இடத்துல உங்களுக்கு சனி அமர்ந்திருக்கார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சில கடன்களை வாங்கக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த வருமானங்கள்லாம் இருக்கலாம், நமக்கு லாபங்கள்லாம் கிடச்சிட்டு இருந்தாலும் அதிகப்படியான தேவை அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய 10 ரூபான்னா இந்த மாதம் சில ஒரு 12 ரூபா தேவையாக இருக்கும். அந்த தேவைக்காக நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையும் இந்த மாதம் இருக்கிறது. அதனால் நம்ம முதல்ல உடல் ஆரோக்கியத்தை நன்னா பார்த்துக்கணும். உடல் சூடு ஏறாமல் இருப்பதற்கு என்ன வழி உண்டோ அந்த வழியெல்லாம் பண்ணணும். திருமணத்துக்கான முயற்சி தாராளமாக செய்யலாம், குழந்தைக்கான முயற்சி செய்யலாம், வீடுகளில் பழுது பார்க்கலாம், வாகனங்களை புதிதாக மாற்றத்திற்கான முயற்சிகளை செய்யலாம். இந்த மாதம் பண வரவு உண்டு, லாபம் உண்டு, உங்களுக்கு பாக்கியங்கள் அனைத்தும் இருக்கின்றன. இருப்பினும் சிறு கடன் வாங்குவதற்கான தேவை உங்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதம் நம்ம யாரை பார்க்கணும், யாரை பார்த்தா இந்த பிரச்சனைகள்லேருந்து நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா, இது எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்குது, சில தீமைகள் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து கலவையாக இந்த மாதம் இருக்குது. இதிலேருந்து நம்மளை மீண்டு கொண்டு வரக்கூடியவர் பரமேஸ்வரன் தான். ஏன்னா சூரியனுடைய ராகு சேருவதால் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம், சிவனுடைய அனுகிரகம் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. சிவ அனுகிரகம் இருந்தால் அனைத்து விதமான தோஷங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம சிவாலயங்களை திங்கக்கிழமைகளில் சிவாலயங்களை தரிசனம் பண்ணணும், அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவாலயங்களை எல்லாமே காலையில் 6 to 7 இல்லை சாயந்தரம் 6 to 7. திங்கக்கிழமையாக இருந்தாலும் கார்த்தால 6 to 7, சாயந்தரம் 6 to 7. இந்த சமயங்களில் சிவாலய தரிசனம் பண்ணி பிரதோஷ காலங்களில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது அல்லது புஷ்பங்களை வாங்கி சாத்துவது இல்லை அர்ச்சனை செய்வது போன்ற நிகழ்வுகளை செய்து ஈஸ்வர அனுகிரகத்தை பெற்றால் நமக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் அனைத்தும் முழுமையாக கிடைத்து கெடுபலன்கள் குறையும். உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன்களை அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தனியான கட்டணம் உண்டு. இந்த மாதத்தினுடைய இந்த கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு நான் அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.